ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் சீரீஸ் ஜெயிச்சிட்டோம்ல, யாருக்கிட்ட 3-0 போட்டு ஜிம்பாப்வே த்ராஷ்டு. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 192 ஃபார் 5, ஜிம்பாப்வே 257, 35 ரனில் ஜெயிச்சிட்டோம். 3-0 சீரீஸ் வின்னு. ஒரே ஜாலி தான், எல்லாரும் கொண்டாடுங்க. எஸ், இந்தியாஸ் பிரைட்டஸ்ட் யங் டேலண்ட் ஃபியூச்சர் எல்லாமே வைபவ் சூரியவன்ஷி. கலெக்டரில் அந்த பையன் 15 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. இந்த சீரீஸ்லேயே ஃபர்ஸ்ட் மேட்ச் 19 பால் 50, ரெண்டாவது மேட்ச் 9 பால் 20, 49 பால் 81, 151 ரன்னு 77 பாலில், கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ் எல்லாமே அவருக்கு தான். ஆனால் கூடவே ஓப்பன் பண்ணார்ல அபிஷேக் சர்மா, தேர்ட் டைம் பிளெஸிங் மசர்பானிக்கிட்ட அவுட் ஆகிட்டார் இந்த சீரீஸில். ஆமாம், ஒன்றில் 2 ரன்னு, ஒன்றில் 8 ரன்னு, ஒன்றில் 1 ரன்னு பேட்டிங் பண்ணியானா டக்குன்னு போலர் ஆகிடுறார் அவர். ரெண்டாவது T20ல் 3 விக்கெட் எடுத்தார், 3 for 17. எனிவே அது ஜெயிச்ச மேட்ச் தானே. யூ ஸ்கோர் 219. பட் வைபவ் சூரியவன்ஷி ஃபென்டாஸ்டிக், பிரமாதமான இன்னிங்ஸு. ஸ்பெஷலி இந்த பிச்சில் 3 மேட்ச் நடந்துட்டு இருக்கு கண்டினியூவாக. நேற்று வேறு நடந்திருக்கு, பேக் டு பேக் மேட்ச்சு, ரெஸ்ட் வேறு இல்லை, ஓப்பனர் வேறு. இந்த பையன் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணுற இடத்துல 49 பாலில் 81 ரன், 8 4, 4 6, ஸ்ட்ரைக் ரேட்டாக 165. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் 29, ஸ்ரேயஸ் 27, ரிங்கு 25, திலக் 11. அண்ட் 15 வைடு வர போட்டாங்க ஜிம்பாப்வே. அதனால் ஹெல்ப் ஆச்சு 192 வரைக்கும் போகிறதுக்கு. ஒரே ஒரு ஆள் தான் நிறைய விக்கெட் எடுத்தது அவங்களுக்கு, பிராட் எவன்ஸ் 2 for 41, ரைட் ஆம் பாஸ் பாலர். இல்லைன்னா 192 போயிருக்காது. வைபவ் ஸ்கோர் எடுத்துருங்க, வேறு யாரும் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் இந்த வேரண்டர் பிச்சில். அப்படியே அவங்க வந்துட்டாங்க 157 வரைக்கும். சேஸ் பண்ணும்போது எடுத்தோடனே 3 பேர் அவுட்டு, 35 for 3. அங்கேயே கிட்டத்தட்ட மேட்ச் கான். 5th விக்கெட் மட்டும் தான் 60 ரன் பார்ட்னர்ஷிப் ரயான் புல் அண்ட் வெஸ்லி. அண்ட் ரயான் புல் 54 நாட் அவுட் கடைசி வரைக்கும். கேப்டன் சிக்கந்தர் ராஜா டக்கும், ஓப்பனர் பென்னட் அவர் ஒரு டக்கு, செட்பேக் தான் அது. அண்ட் மற்ற பிளேயர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் கரன் 20, அதான் சாம் கரன் பிரதர், டேன் மேஸ் 19, வெஸ்லி 28, பிராட் எவன்ஸ் 14, அவ்வளோதான். அண்ட் இந்த மாதிரி 20, 30, 15 எடுத்தாலும் 193 சேஸ் பண்ண முடியாது. செகண்ட் ஹையஸ்ட்டு இவங்களுக்கு 28 ரன் அந்த வெஸ்லி ஸ்கோர் பண்ணது தான். மயங்க் யாதவ் 3 விக்கெட் எடுத்தார், 3 for 29. யஷ் தாக்கூர் 2 for 45, எக்ஸ்பென்சிவ் 2 விக்கெட் எடுத்தார். பிஷ்னாய்க்கும் அசோக் அவருக்கு ஒரு விக்கெட் ஆளுக்கு. அண்ட் 13 வைடு போட்டோம் நம்ம பொங்கலுக்கும். எப்போ தான் டிசிப்ளினாக போட போகிறீங்க? எவ்வளோ முக்கியம் பாலை கரெக்டான லென்த்தில் போடுறது. 13 வைடு 2.5 ஓவர் எக்ஸ்ட்ரா ஆடிருக்காங்க. அதுவும் பிஷ்னாய் 5 வைடு, ஸ்பின்னர் 5 வைடு போகிறதெல்லாம் நாட் அக்செப்டபிள். இனி டிசிப்ளின், ரைட். வைபவ் சூரியவன்ஷி இந்த 81 எடுக்கலன்னா 192 எடுக்கிறது கஷ்டம். பவர் பிளேயில் நம்ம 64 for 1, அவங்க 53 for 3. வேரன் டேர் இருந்தது. செகண்ட் ஹையஸ்ட்டு 29 தான் பாருங்கள் இஷான் கிஷன். ஹியூஜ் பவுண்டரி, ஐபிஎல் மாதிரி கிடையாது, 60 மீட்டர் 65 மீட்ரு. அதனால தான் எல்லாருமே லாங் ஆன்லையும் லாங் ஆஃப்லேயும் மிடில் கலி கேட்ச் அவுட் ஆனாங்க. இவர் மட்டும் தான் 4 6 கனெக்ட் பண்ணார். பவர் அவ்வளோ வைபவ் சூரியவன்ஷிக்கு, ஹியூஜ் பவுண்டரி லைனு. இப்போ அபிஷேக் சர்மாவுக்கு வருவோம். எந்த பேசிஸில் இவர் இன்னும் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. எஸ்ஆர்ஹெச்சுக்கு அடித்தார் நம்மால் டிமீனில் ஐபிஎல்லில். இப்போ நடந்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு அயர்லாண்டுக்கு எதிராக விளையாண்டாலும் 2 மேட்ச்சில், அது ஒரு மேட்ச்சில் டக்கு, அதில் டக்கு ஆகிறதே தப்பு. இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்ட 5ல் 1 வாஷ் அவுட்டு, பாக்கி 4ல் 3ல் ஃபெயிலியர். 1ல் 3, 1ல் 16, 1ல் 10, இன்னொன்று மட்டும் 43. இப்போ ஜிம்பாப்வேக்கு எதிராக விளையாண்டாலும் அதில் 1 2, 1ல் 8, 1ல் 1, எல்லாமே சிங்கிள் டிஜிட்டு. ஸோ அந்த ஒரே ஒரு 43 நவுத்திட்டிங்கன்னா 7 இன்னிங்ஸில் 40 ரன் தான் எடுத்திருக்காரு. 6 ரன் தான் அவரோட ஆவரேஜ், 4 சிங்கிள் டிஜிட்டு. பிரபு சிம்ரன் தான் நீங்கள் விளையாடி இருக்கணும். மேட்ச் வர சீரீஸ் ஜெயிச்சிட்டிங்க 2-0. எதுக்கு பிரபு சிம்ரன் விளையாட வைக்கல? எதுக்காக கூட்டு போனீங்க? அப்போது இதே லாங் ரன் ஏன் சஞ்சு சாம்சனுக்கு கிடைக்கல? அவருனா மட்டும் 1 எல்லா மேட்ச்லையும் 50 அடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸ்கோரை பாருங்கள், 3 16 10 0 2 8 1. இந்த கடந்த 9 மேட்சில் நடந்தது இதெல்லாம், எக்ஸப்ட் 2 40 நவுத்திட்டிங்கன்னா. ஸோ நோ ஆஸ் யூ கோ அலாங் நிறைய யங்ஸ்டர், ஜஸ்வான்லாம் வேறு வெளில உட்காந்துருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு, பிரபு சிம்ரன் இருக்காரு, அபிஷேக் சர்மா. அடோனோ பார்ப்போம். ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ரைட், இப்போ அடுத்த என்ன அசைன்மெண்ட்டு? அடுத்த மேட்ச் இருக்குல்ல ஸ்ரீலங்காட்ட, இந்தியா தான் போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. 2 டெஸ்ட் சீரிஸ் ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி நிறைய டீட்டெயில் எடுத்துகிட்டு வரோம். சரி, இப்போ எப்படி திடீர்னு ஜெயிச்சிட்டாங்கன்னு கேட்பீங்க. 3-0 சொல்கிற அட்மாஸ்பியர், எஸ், ஆம்பியன்ஸ், சரௌண்டிங்ஸ். பிஎஸ் லக்ஷ்மன் அவர் தான் கோச். ஸோ இன்டர்வியூம் கோச் தான். ஸ்டில் 3-0 அடிச்சு காமிச்சிட்டார்ல. காம்ப்ரிஹென்சிவ் வின். ஸ்பெஷலி அயர்லாண்டுக்கிட்டேயும் இங்கிலாண்டுக்கிட்டே படுபயங்கரமாக தோற்றுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வின் இஸ் அ ஸ்வீட் மெமரி, ஸ்வீட்டஸ்ட் வின் தான் சொல்லணும். 3-0 அவங்கள அடித்தது. அவங்ககிட்டயும் நல்ல டீம் தான். மொத்தத்தில் வெல் பிளேட். மேன் ஆஃப் த மேட்ச் வைபவ் சூரியவன்ஷி, மேன் ஆஃப் த சீரீஸ் வைபவ் சூரியவன்ஷி. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீரீஸ்லேயே அவர் தான் 151. இன்னைக்கு ஷோண்டு விவரம் வச்சிட்டாங்க. ஆமாம், ஏன் தெரியல. மொத்தத்தில் இவ்வளோ தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். புரியும் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.